வணக்கங்க. ஒரு மருத்துவ குறிப்புங்க. அதை வந்து குளிர் இப்போ குளிர்காலம் வந்துருச்சு இல்லைங்களா? குளிர்காலம் வந்திருக்கும்போது நம்ம அ கொஞ்சோண்டு ஜீரகங்க, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு மிளகுங்க, கொஞ்சோண்டு இந்த இஞ்சி இஞ்சிக்கு சுக்கு 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 கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஒரே ஒரு கிராம்பு போட்டு நல்லா வறுக்கணுங்க. நல்லா வறுத்து நல்லா வறுத்து ட்ரையாக வறுக்கணுங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றாம வறுத்து எடுத்துட்டு சூடானதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடித்து பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணி வச்சுட்டுங்க, டெய்லி சுடு தண்ணியில் இந்த குளிர்காலத்துக்கு தானுங்க, டெய்லி சுடு தண்ணியில் ஒரு 100 ml அளவு கலக்கி வெறும் வயித்துல குடிச்சிட்டிங்கன்னா, குடிக்கும்போது என்னாகுன்னா மலக்கழிவுகள் பூரா அடிச்சிட்டு வந்துடுங்க. குளிர்காலத்தில் மலக்கழிவுகள்லாம் நிற்கக்கூடாதுங்க. குளிர்காலத்தில் மலக்கழிவெல்லாம் உள்ளே நிற்கும்போது பல பிரச்சனைக்கு ஆளாயிருவீங்க. சரிங்களா? அதனால மலக்கழிவுகள அடிச்சுட்டு கீழே கொண்டு வந்துருங்க. அதுக்கு தான் அவங்க இந்த குறிப்புங்க. நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க. அவ்வளவு பவர்ஃபுல்லானது நம்ம வீட்டிலேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள், மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. அதை நம்ம யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. யாரும் கவனிக்கிறதில்ல. ஒன்று டாக்டர்கிட்ட போகிறது, பிடிக்கிறது, பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நைட்டில் குளிர் காலத்துலேயும் நைட்டில் சப்பாத்தி சாப்பிடக்கூடாதுங்க. சப்பாத்தி 1, 2 எடுத்துக்கலாங்க. இப்போ சப்பாத்தியே டின்னராக எடுத்துக்கூடாதுங்க. சப்பாத்தி 1, 2 சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வேக வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. சாப்பிடும்போதுங்க எண்ணெய் பலகாரம் சாப்பிடும்போதுங்க சுடு தண்ணி தான் குடிக்கணுங்க. சுடு தண்ணி குடிக்கும்போது இந்த எண்ணெய் டைலஸ் ஆகி கீழே வந்துருங்க. எண்ணெய் வந்து ஹார்ட்டு அது இதெல்லாம் அங்கேயெல்லாம் போகாது. அதனால் சுடு தண்ணி குடிச்சிங்கன்னா அது டைஜெட் ஆகி போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஒரு பனானா எடுத்துக்கலாம். பனானா எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு படுத்துட்டிங்கன்னா ஹெல்த்தாக இருக்கும். பாடி ஹெல்த்தாக இருக்குங்க. சரிங்களா? எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு உணவுக்கும் பார்த்துக்கணுங்க. நம்ம பாடியும் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி மருத்துவ குறிப்பெல்லாம் நிறைய இருக்குதுங்க. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? என் பேர் ஜெகநாதனுங்க. கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா? வச்சிரட்டுங்களா? ஓகே.